கடலைப்பருப்பு, பச்சைப்பயிறு, உளுந்து, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, பச்சரிசி, புழுங்கலரிசி இது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு கப் அளவு எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுருவோம் நைட்டே. காலையில் நல்லா ஊறிருக்கும். இதை நல்லா நைஸாக இல்லாமல் நொறுப்பாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி நொறுப்பாக அரைச்சிக்கிறங்க. வெங்காயம், உப்பு, மல்லித்தலை, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, பச்சை மிளகா, சீரகம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி தேவைக்கேற்ப போட்டுக்குங்க. இந்த மாதிரி தோசை சட்டியில் ஊற்றி எடுத்துக்கிறங்க. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். யாரெல்லாம் உடம்பு வெயிட் போகணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க இதை செஞ்சு சாப்பிட்லாம். ஜிம் பாடி பில்டர்ஸ்க்கு இது ரொம்ப நல்ல ஹெல்த்தியான விஷயம். ஸ்போர்ட்ஸ் பிளேயர் குழந்தைங்களுக்கு ரொம்ப கொடுக்கலாம். எல்லா வகையிலும் சாப்பிட்லாம். ரொம்ப ஆரோக்கியமான ஃபுட்டு. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.